வணக்கம் மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் ஜூனில் எக்ஸாமில் எழுதிட்டு அன்சக்ஸஸ்ஃபுல் வந்த பசங்க ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஆனால் இன்னும் ஒரு ஸ்விஃப்ட் டிசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க. தட்ஸ் யுவர் விஷ் அண்ட் இட்ஸ் அப் டு யூ அண்ட் யுவர் பேரண்ட்ஸ் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு. பட் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இப்போது செப்டம்பர் 24 எக்ஸாமுக்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ண பசங்களுக்கு வி ஆல்ரெடி ஸ்டார்டட் கிவிங் கிளாஸஸ் அண்ட் டைம் டேபிள் ஃபார் டெஸ்ட் அப்படின்னும் போது, ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு கட் ஆஃப் வச்சுன்னு போய் ஆகணும் கரெக்டாக. ஸோ கட் ஆஃப் இல்லாமல் போனால் நமக்கே எப்போ முடிக்கிறதுன்னு தெரியாதுனால கட் ஆஃப் என்ன அப்படின்னா 10th ஆஃப் ஆகஸ்ட்குள்ளே அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு அக்கௌண்ட்ஸோட 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுகிறோம். 10th ஆகஸ்ட் ஈவினிங் 2 PM, அதாவது ஆஃப்டர்நூன் 2 PMக்கு வி ஆர் ரைட்டிங் அக்கௌண்ட்ஸ் 100 மார்க்ஸ் டெஸ்ட். 17th அன்னைக்கு எக்கனாமிக்ஸ், 25th அன்னைக்கு லா, 2nd செப்டம்பர் அன்னைக்கு மேக்ஸ். திஸ் இஸ் ஒரு தடவை நம்ம சப்ஜெக்டை முடிச்சுட்டு 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறது. செகண்ட் சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து 4th அக்கௌண்ட்ஸ், 6th அதாவது 4th ஆஃப் செப்டம்பர் வந்து அக்கௌண்ட்ஸ், 6th ஆஃப் செப்டம்பர் லா, 8th ஆஃப் செப்டம்பர் மேக்ஸ் அண்ட் 9th ஆஃப் செப்டம்பர் தட் இஸ் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் எக்கனாமிக்ஸ். பிகாஸ் அந்த டைமில் வந்து எக்கனாமிக்ஸ் நம்ம ஆல்ரெடி தரவாக பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் படிச்சுட்டா போதுன்ற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் எக்ஸாம் எழுதினா போதுன்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதுக்கப்புறம் நமக்கு டைமே இல்லை, 3 நாளாவது நமக்கு லீவ் தேவை அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக. அதனால் அப்படி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து செப்டம்பரோட ஷெட்யூல். அண்ட் ஜான்வரி பசங்களுக்கு அர்ஜென்ட் இல்லை. ஆனால் ஜான்வரி பசங்க ஒருவேளை இஃப் யூ வாண்ட் டு கம் ஃபார் அக்கௌண்ட்ஸ் லைவ் டு சம் டாபிக்ஸ் அட்லீஸ்ட், பிகாஸ் ஜான்வரி பேட்ச்க்கு அக்கௌண்ட்ஸில் இன்னும் ஒரு 25% ஆஃப் போர்ஷன் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது ஜான்வரி பேட்ச்க்கு. ஸோ அதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் லைவ் எடுப்பாங்க சில டாபிக்ஸ்லாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் தட் லைவ் பேட்ச் யூ கேன் ஜாயின் நவ் ஸோ தட் யூ கேன் ஆல்சோ பி அக்கோமடேட் இன் த லைவ் பேட்ச். எனிவே யூ வில் கெட் ரெக்கார்டட், தட்ஸ் நாட் இஷ்யூ. பட் உங்களுக்கு வந்து லைவில் வந்து உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில், தட் இஸ் ஜூம் லைவில் வந்து உட்காரணுன்ற பட்சத்தில், இஃப் யூ ஜாயின் பிஃபோர் த சண்டே it will be helpful for you by we will put you in Zoom live also. So whoever joined like last 2-3 daysல உங்களுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ ஜான்வரி பேட்ச்க்கு அந்த பசங்களுக்கு எந்தெந்த லைவ் கிளாஸ்லாம் இனிமேல் இருக்குதோ அதில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிச்சிட்டோம். பட் அக்கௌண்ட்ஸில் சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் இருக்குது, ஒரு 4-5 டாபிக் இருக்குது. அதில் நீங்களும் அந்த லைவ் கிளாஸில் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி உங்களுக்கு ஷெடியூல் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேறு மாதிரி இருக்கும். அது நான் அந்த குரூப்பில் சொல்லிடுவேன் அப்புறம். ஸோ இதுதான், ஏன்னா ஆக்ட் ஸ்விஃப்ட்லி, அதாவது இஃப் யூ ஆர் ரைட்டிங் இன் செப்டம்பர் யூ ஷுட் ஆக்ட் வெரி வெரி ஸ்விஃப்ட்லி அண்ட் ஃபார் திஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, அந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சிஏ ஃபவுண்டேஷன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.